ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் பீட்ரூட் சப்பாத்தி. லஞ்சுக்கு வந்து நான் சாம்பார் மட்டும் வச்சுட்டேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சோண்டு தொட்டுக்க சேப்பங்கிழங்கு பொரியல். டின்னர் வந்து சாம்பார் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். ஸோ மில்லட் தோசை மட்டும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டோம். மார்னிங் எழுந்தோடனே அந்த கர்ட் நான் வந்து தேர்ஸ்டே ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா புளிச்சிருச்சு. அதை தூக்கி ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மாவு எடுத்தேன். மாவு வந்து புளிக்கல. ஸோ அதனால் அதை எடுத்து வச்சுட்டு சாம்பாருக்கு வந்து பருப்பு ஊற வச்சுட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட சாம்பார்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் பருப்பு, தக்காளி. நான் வந்து புளி யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் தக்காளி, பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வச்சுடுவேன். ஒரு 3 to 4 விசில்ஸ் வைப்பேன். ஸோ இது ரெடி ஆகிட்டோடனே நான் நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு. 2 சின்ன பீட்ரூட். அதை நல்லா வந்து முடிஞ்ச லெவலுக்கு சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி விட வேண்டாம். பீட்ரூட்லேயே நிறைய தண்ணி இருக்கும். சப்போஸ் அரையலைன்னா ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிடும். ஸோ இது வந்து நான் சப்பாத்தியில் போட்டு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி, அதுலேயே ஒரு ஹாஃப் தக்காளி எடுத்து வச்சுட்டேன். ஸோ 2.5 தக்காளி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சி வச்சதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பன்னீர் வந்து 200 கிராம்ஸ். ஸோ ஒரு பேனில் நான் பட்டர் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா பட்டை, பிரிஞ்சி இலை அதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்பைஸை சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்க்கலாம். ஒன்ஸ் இந்த தக்காளி நல்லா குக் ஆகிட்டோடனே நான் குழம்பு தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தேவையான அளவு தண்ணி வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணியே வேணும். ஸோ எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து திக்காக வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நான் ஊற வைக்கல. நான் வந்து நல்லா ஃபஸ்ட்டு அது பவுடராக மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். ஸோ நல்லா க்ரீமியாக ஆகிடும் உங்களுக்கு. ஒன்ஸ் இந்த கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி, பன்னீர் ரொம்ப நேரம் குக் பண்ண மாட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன். இதுக்கப்புறம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. பன்னீர் சேர்த்தோன்னே டேரெக்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன். பீட்ரூட் சப்பாத்தி வந்து நார்மல் நம்ம எப்படி சப்பாத்தி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் அந்த தண்ணி அதிகமாக ஆடாமல் கரெக்டாக பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ லஞ்ச் வந்து நான் வந்து பருப்பு வேக வச்சுட்டேன் முன்னாடியே. ஸோ அது வந்து குக் ஆகிட்டோன்னே இந்த பருப்பு, தக்காளி, பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ அது குக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கும் ரெடி பண்ணிவிட்டேன். அதே மாதிரி சேப்பங்கிழங்கும் சைடில் வேக போட்டுட்டேன். சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் என்னென்ன காய்கறி கட் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்பு தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு வாட்டி இந்த மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு நல்லா மசிச்சு அதை வேக வச்ச பருப்பு, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா மசிச்சு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேண்டிய தண்ணி, கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா சாம்பார் கொதிச்சோடனே மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணோன்னா மாங்காய் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி, பெருங்காயம் சேர்த்துட்டேன். இது வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். சேப்பங்கிழங்கு வந்து நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சேப்பங்கிழங்கு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிடுவேன். ஸோ ஒன்ஸ் நல்லா குக் ஆகாமல் பார்த்துப்பேன். மோஸ்ட்டாக 80% குக் ஆகிடுச்சுன்னா நான் மூடி போட்டு குக் பண்ணுவேன். அப்படி நல்லாவே குக் ஆகிடுச்சுன்னா ஒரே ஒரு வாட்டி மூடி போட்டு குக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப ஓவர் குக் ஆகிடாது. ஸோ இந்த சேப்பங்கிழங்கு வந்து நான் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், சேப்பங்கிழங்கும் ரெடி. ஸோ லஞ்சுக்கு நான் என்ன பண்ணேன்னா ரைஸ், அதுக்கப்புறமா வந்து காய்கறி போட்ட சாம்பார், சேப்பங்கிழங்கு பொரியல் தான் கொடுத்தேன். ஸோ வீட்டில் வந்து கேர்டும் போட்டிருந்தேன். ஸோ அவள் வந்து ஃபஸ்ட்டு சாம்பார் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கேர்ட்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மறுபடியும் ரைஸ் வாங்கிட்டு கொஞ்சம் கேர்ட் சாப்பிடுவாள். ஸோ அதுக்கப்புறமா டின்னர் வந்து நான் வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அந்த எடுத்து வச்ச மாவு வந்து புளிக்காத மாவு வந்து ஈவினிங் நல்லா புளிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் தோசை, நைட் டின்னருக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கும் வேக போட்டிருந்தேன். ஸோ டின்னர் தோசை, சாம்பார், அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு.